உண்மையாவே ஆண்டவர் என் வாழ்க்கையை புரட்டி போடணும்னா, புரட்டின்னு அப்படி தள்ளி போடுறது கிடையாது. வாழ்க்கையை மாற்றணும் ஆசைப்படுறேன்னு சொன்னா, ஆசைப்படுறியா? Say yes or no. உண்மையாவே ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து ஒரு டிசிப்ளின் காட். அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இருதயத்திற்குள்ளாக பிரவேசித்து உன்னோட போஜனம் பண்ணுவேன்னு சொன்னா, உன்னோட உறவை நான் வளர்த்துக் கொள்வேன். ஓகே, இஸ் a discipline காட். நீ திறக்காம உள்ள வர மாட்டாரு. கட்டாயப்படுத்தி வர கடவுள் கிடையாது இவரு. ஓகே, உன்னை பயமுறுத்தி வர கடவுள் கிடையாது. அதனால மாற்றணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா, நான் 1 2 3 கிளாப் சொல்ல போறேன். 1 சொன்னா 1 கிளாப், 2 சொன்னா இல்ல 1 கிளாப் தான், 3 சொன்னா சேம் 1 கிளாப் தான். ரெடி? எல்லாம் சேர்ந்து கம் ஆன் ட்ரை. 1. என்னையா பரிதாபமா இருக்கு, சத்தமா 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. சூப்பர். தம்பி தங்கச்சி, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன்ஸ் கேட்கலாம். என்னென்ன எப்போ எடுத்தாலும் அந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் நிச்சயம்ங்கிறது அடிக்கடி நாங்கள் கேட்குறோமேனே. வாய்னே, வாட்ஸ் அ சால்வேஷன்? ரட்சிப்புனா என்னென்ன? ரட்சிப்புனா ரொம்ப சிம்பிள் தங்கச்சி தம்பி, மாற்றப்பட்ட வாழ்க்கை, விசேஷமா பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை தான் ரட்சிப்பு. அப்போ திரும்ப திரும்ப ஏன் அதை கேட்கிறோம்? ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன், அடித்தளம் எப்படி முக்கியமோ அப்படி ஃபவுண்டேஷன் தான் இந்த ரட்சிப்பு. பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை. ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா உன் பில்டிங்ஸ், உடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா செதஞ்சு கிடக்கும். அப்போ இந்த ஃபவுண்டேஷனை போடுறதுக்காக இந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் டாக் உனக்கு கண்டிப்பாக தேவை. நீ ஃபவுண்டேஷன் சரியா போடலன்னா உன் கிறிஸ்தவ வாழ்க்கை பின்மாற்றத்திலும் வீழ்ச்சியிலும் பரிதாபத்திலும் சல்லாபத்திலும் தான் இருக்கும். மாறா இந்த ஃபவுண்டேஷன் டாக்க கேட்டு, ஆண்டவரே வாழ்க்கையின் ரட்சிப்பின் அஸ்திபாரத்தை இன்றைக்கு உறுதிப்படுத்துன்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். தம்பி தங்கச்சி, அண்ணன் எடுத்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? லவ். இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னது? லவ். என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை. இல்ல, பல நேரங்களில் லவ்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல். இல்ல, என்னை யாராவது காதலிக்கணும், இல்ல யாராவது என்னை காதலிச்சா போதுமானதா இருக்கு. நீங்க என்னை யாருமே நேசிக்க யாருமே இல்லை, என்னை ப்ரப்போஸ் பண்ண யாருமே இல்லை. நான் நிறைய பேருக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், என்னை பத்தி யாருமே ஐ லவ் யூ சொல்லலை. இல்ல, வாழ்க்கையின் விரக்தியில் இருக்கேன். தம்பி தங்கச்சி, லவ்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த காதலோட சுருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி. ஆனா லவ்னு சொன்னா கிரேக்க மொழியில 4 வார்த்தைகள் இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்று ஸ்ட்ரோகே. ஸ்ட்ரோகேங்கிறது ஒன் ஆஃப் த லவ். ஓகே, நெக்ஸ்ட் பிலியா இஸ் த ஒன் ஆஃப் த லவ். அடுத்தது எரோஸ், ஆகபே. 4 விதமான அன்பு கிரேக்க மொழியில இருக்கு. தம்பி தங்கச்சி, என்னென்ன எங்களுக்கு தமிழே நாங்கள் கஷ்டப்படுவோம், நீங்க கிரீக்ல சொல்றீங்க. கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ரோகேன்னு சொன்னா பெற்றோரின் அன்பு. தங்கச்சி, உன்னை தம்பி உன்னை பெக்கிறதுக்கு உங்க அம்மா 10 மாசம் பிரசவ வேதனையில் இருக்காங்க பாரு, அது அவங்க உயிரை கொடுக்கிறது. உயிரை கொடுத்து உன்னை பெற்று எடுக்கிறாங்க பாரு, அந்த வலியும் வேதனையும் தாய்மார்களுக்கு தான் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு உன்னை பெற்றது, உன்னை வளர்க்கறதுக்கு அப்பா மூட்டை தூக்கி ரிக்ஷா இழுத்து வேலை பார்த்து திட்டு வாங்கி வேற சிந்தி சம்பாதிச்சு காசெல்லாம் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறாங்க பாரு. அந்த பெற்றோருடைய அன்பு வெளியேற பெற்றது. அந்த அன்பு தான் ஸ்ட்ரோகே, பேரண்டிங் லவ். ஓகே, ரெண்டாவது அன்பு என்ன தெரியுமா? பிலியா. பிலியானா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான அன்பு செலுத்தணும், எல்லா நேரத்திலும் கூட நிற்கணும், கண்ணீரை துடைக்கணும். சந்தோஷத்தில் மாத்திரம் இருந்தால் போதாது,
துக்கமான நேரத்திலையும் நம்ம கூட இருக்கணும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா? சந்தோஷமா இருக்கப்ப சூப்பர் கலக்கிட்டடி மாப்பிள்ள நல்லா பண்ணிடுடா, இப்படி ஒரு டீம் எப்பவும் இருக்கும். ஆனால் அழுகிறப்ப நீ தனியாக அழுதுட்டு இருந்தனா உன்னை விட்டு போன யாரும் உனக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. உன் கண்ணீரை துடைக்கிறவங்க தான் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் பிலியா இஸ் த ஃப்ரெண்டிங் லவ், த ஃப்ரெண்ட்ஸ் லவ். ஓகே. ரெண்டாவது எரோஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீயும் நானும் தான். நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்றா இருப்போம், கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் ஒன்றா இருப்போம். உனக்கு எது வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், எனக்கு நீ எது வந்தாலும் நீ என் கூட இருக்கணும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க லவ். அதுல அன்பு, சந்தோஷம், செக்ஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் த லவ், எராஸ். இதெல்லாம் ஒன்றா இருக்கிறது எராஸ் லவ். ஓகே. மூன்றாவது விதமான அன்பு, கடைசியா உயரிய அன்பு எது தெரியுமா? உச்சத்தில் இருக்க அன்பு தான் அகப்பே அன்பு. அகப்பே, அகப்பே இட்ஸ் a unconditional love. எந்த நிபந்தனை இல்லாம உனக்காக எனக்காக யாராவது ஒருத்தர் உயிரை கொடுப்பார்னா கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு தான் விலையேற பெற்ற அன்பு. தம்பி தங்கச்சி அந்த அன்புக்கு நிகரே கிடையாது. அவர் உன்னை என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு நிறைய சரித்திரத்தில் பார்த்தோன்னா அன்பை காட்டுறதுக்கு நிறைய அடையாளங்களை ஏற்படுத்துவாங்க. ஒருவேளை ஒரு குழந்தை அப்பா நேசிக்கிறார்னா அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் அப்பா பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தை எங்க அப்பா எனக்கு இதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். சரித்திரத்தில் அன்பை காட்டுறதுக்காக சில காரியங்கள் நடந்துச்சு. என்ன தெரியுமா? தெரியுமா? இது தெரியாம நாங்க இருப்போமா அண்ணன்? இல்ல. தாஜ்மஹால் அன்பின் அடையாளமா இன்னைக்கு உலக அதிசயத்துல 7ல் 1 இருக்கிற இந்த தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் என்ன 1631 கட்டினாரு. 22,000 வேலையாட்கள். உத்தரப்பிரதேச ஆக்ராக்கிட்ட யமுனை நதிக்கரையில் கட்டினாரு தன்னுடைய காதலி மும்தாஜுக்காக. இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய நினைவு சின்னமா இருக்கு. அன்பு காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த லவ் வெளிப்படுத்துற காரியமா இருக்கு. ரெண்டாவது, இது என்ன தெரியுமா? பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம், ஹேங்கிங் கார்டன். இதை உருவாக்குனவர் 2ஆம் நேபுகாத்நேச்சர். கிட்டத்தட்ட கிமு 1600 உருவாக்கி இருக்காங்க. அதை உருவாக்குன நேபுகாத்நேச்சருடைய வைஃப், அவங்க பேர் அமெட்டிஸ், குயின் அமெட்டிஸ் அப்படிங்கிறவங்க வாழ்ந்த இடம் மீடியான்கிற ஒரு இடம், மெடிடேரியன்கிற ஒரு இடம். அங்கே ஃபுல்லாக செழிப்பாக இருந்துச்சு, மலைகள் இருந்தது, தண்ணீர் இருந்துச்சு. ஆனால் நேபுகாத்நேச்சரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஈராக் ஃபுல்லாக ஒரு டெசர்ட் லேண்ட், பாலைவனமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருந்த மாதிரி மலைகள் இல்லை, தண்ணீர் இல்லைன்னு சொன்னப்ப அந்த வறட்சியான பகுதியில் ஒரு அழகான தொங்கும் தோட்டம் கட்டி கிட்டத்தட்ட நிறைய தண்ணீர் அதுக்கு கொண்டு வந்து மலை மாதிரி ஏற்படுத்தி எப்பவும் தண்ணி ஃப்ளோ ஆகுற மாதிரி பம்பிங் வாட்டர்ஸ்லாம் பண்ணி தன்னுடைய காதலிக்கு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தினார். ஏன் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேங்கிறதுக்காக. அடுத்தது, இந்த கட்டடம் 1868 லேடி டெரோக்வில்லா அப்படிங்கிற ஒரு லேடி, தன்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு அழகான ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், ஜான் பார்பர் அப்படிங்கிறவர். அவர் செத்து போனப்ப அவருடைய இருதயத்தை எடுத்து ஒரு இடத்துல அழகா பொதிச்சு அங்க ஒரு சர்ச், ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தினாங்க. அது பேர் ஸ்வீட் ஹார்ட் அபே. ஸ்வீட் ஹார்ட் அபே. தன்னுடைய கணவனுடைய காதல் உண்மையானது, இவருடைய அன்பு உண்மையானதுன்னு சொல்லி கணவனுக்காக தன்னுடைய கணவனுடைய இருதயத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சி ஒரு அழகான ஆலயத்தை ஏற்படுத்தினாங்க. ஸ்வீட் ஹார்ட் அபே. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நிறைய பேர் லவ் வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. எப்படி தெரியுமா? இது ஏன் தெரியுமா? பொள்ளாச்சியில பல பெண்கள் கிட்ட அன்புங்கிற வார்த்தையை சொல்லி, லவ்ங்கிற வார்த்தையை சொல்லி அவங்க வாழ்க்கையெல்லாம் சதைச்சி அவங்க நிலைமையை பரிதாபமாக்கி ஒரு போலியான அன்பை செலுத்தி அவங்க வாழ்க்கையை சதைச்சதுனால இவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஆயுள் கைதிங்க. லாஸ்ட் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு.
இன்னைக்கு அன்பு போலியோ காட்டுறாங்க தங்கச்சி. இவங்க பயன்படுத்தின சின்னலாம் என்ன தெரியுமா? இவங்க பயன்படுத்துறதெல்லாம் செல்போன், மொபைல், மணி, பொய், ஆடை அணிகலன்கள், இதை காமிச்சு தங்கச்சி இவங்க அன்பு காட்டுன்னு சொல்லி வாழ்க்கைய, பல பேருடைய வாழ்க்கைய செதைச்சாங்க. இவங்க வாழ்க்கைய செதைஞ்சு எங்க இருக்காங்க? இப்போ செயல்ல இருக்காங்க. போலியான அன்பை நம்பி ஏமாந்து போகாது. அன்பே கிடையாது. அது லாஸ்ட், அது மோகம், அது காமம். இன்னைக்கு இதுக்குள்ள சுருங்கி இருக்கு தங்கச்சி தம்பியுடைய மைண்ட். அதான் உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தம்பி தங்கச்சி. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? அகாப்பே அன்புன்னு சொன்னால இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு எங்க தெரியுமா வெளிப்பட்டுச்சு? சிலுவையில. சிலுவை நீயும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு அன்பின் சின்னம் கிடையாது. அது அந்த காலத்துல ராஜ துரோகிகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் கொடுத்த தண்டனையின் அடையாளம், அவமானத்தின் அடையாளம். ஒருத்தர் சிலுவையை சுமக்கிறானா அவன் யாரு? பாவி, தேச துரோகி, ராஜ துரோகி. அப்படி அவமான சின்னமாய் பார்க்கப்பட்ட அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்ததுனால அது அன்பின் சின்னமாய் வெளிப்பட்டது. தம்பி தங்கச்சி, இயேசு உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். ஜீசஸ் சே ஐ லவ் யூ, ஐ ப்ரப்போஸ் யூன்றாரு இயேசு கிறிஸ்து. உன்னை நேசிக்கிறேன், நான் பார்த்து ஒன்று சொல்றேன், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றாரு. தங்கச்சி, இந்த காலை நேரத்தில் இதான் உனக்கு நல்ல செய்தி. உண்மையான அன்பு இதுதான். ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவர் அன்பு செலுத்தினதுனால தான் தம்முடைய உயிரியை கொடுக்க முற்பட்டாரு. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமா இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல வாசிங்க, தெரிஞ்சவங்க தமிழ்ல தெரிஞ்சவங்க தமிழ்ல வாசிங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் நீயும் நானும் நல்லவனா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து மரிக்கல. நீயும் நானும் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், பரிதாபத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் ரட்சிக்கும்படி வந்தார். தங்கச்சி தங்கச்சி அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அந்த அன்பு எங்க தெரியுமா காமிச்சாரு? உன்னை என்னையும் படைக்கிறப்ப காமிச்சாரு. ஆதாம் ஏவாளை படைச்சு அவங்க வாழ்க்கையை அழகா வடிவமைச்சாரு. அன்பு கூர்ந்தாரு. அன்பு கூர்ந்து அவங்களை ஆசீர்வதிச்சாரு. பழகி பெருகுகள் சொன்னாரு. ஆனா ஒரு நிபந்தனை அங்க வச்சாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத. ஆண்டவர் சொன்னாரு, அந்த கனியை நீ புசிக்கிற நாளில் என்னாவ? சாகவே சாவாய். ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த கனியை புசிக்கிறப்ப you must die, நீ செத்து போவ, சாகவே சாவாய். ஆனா பொய்யான வார்த்தையை நம்பி மனுஷி கெட்டு போனாங்க. பொய்யான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். நீங்கள் கீழே பாருங்க, என்றும் நீங்கள் சாவதில்லை மேல போட்டு பாருங்க, நீங்கள் சாவதில்லை. எவ்வளவு ஒரு லைஃப் பார்த்தீங்களா? அந்த பொய்யை சொன்னோன்னே பொய்யில மனுஷி விழுந்து போனாங்க. தங்கச்சி தம்பி, பொய் உன்ன மாதிரி இருக்கும், உன் வீழ்ச்சி அங்கதான் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தம்பி தங்கச்சி. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார். மனுஷனை நேசிச்ச, ஆனா மனுஷன் கீழ்ப்படியாமையினால பாவத்தில் விழுந்து போனான். தம்பி, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பாவத்துக்கு எதிராக இருக்கிறது. பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. பாவம் மிக கொடூரமானது. வசனம் போட்டிருக்கு, ஆதாம் ஏவாளால தான் பாவம் உலகத்துல வந்துச்சு. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது. அடுத்த வசனம், பாவத்தின் சம்பளம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். தம்பி தங்கச்சி, பாவம் உலகத்தில் பிரவேசித்தது முதல் பாவம் எல்லாரையும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சது. பாவத்தினுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. கவனி, எது தெரியுமா பாவம்? வாசிங்க, தீமை நன்மை என்றும் நன்மை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு இதான் பாவம். லவ் பண்ணலாம் மச்சான், தப்பு இல்லை. லிவிங் டுகெதர், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாலி கட்டாம வாழலாம், தப்பு இல்லை. மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. தம்பி தங்கச்சி, பாவம் இதுதான். பாவம் இதுதான். தீமையை நன்மை சொல்றது.
மாஸ்டர்பேட்டிங் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, அது நேச்சர். இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் தீமைய பாவத்தை நன்மையோ, நன்மையை தீமைன்னு சொல்றப்ப நன்மை என்னது? சர்ச்சுக்கு வாடா, டே வேண்டா, அதுக்கு வந்து டைம் இல்லாம பைபிள் வாசி, எப்ப பார்த்தாலும் ஓயாம அதையே சொல்லிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணு, வேற வேலை கிடையாது. தீமையை நன்மை என்று, நன்மையை தீமை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். தம்பி தங்கச்சி, எனக்கு யோசிச்சு பாரு, இதான் பாவம். இந்த பாவம் எங்க போகும் தெரியுமா? அழிவை நோக்கி கொண்டு போகும். ஆனா எல்லா பாவமும் பண்ணிட்டு நான் ஏன் வரணும், நான் ஏன் கும்பிடணும், நான் நல்லா தானே இருக்கேன், நான் உதவி தானே செய்யறேன், நான் பல பேருக்கு சோசியல் ஒர்க்லாம் பண்றேன்னு, நான் ஒன்றும் பாவி கிடையாது அப்படின்னு நீ சொல்வனா? வசனம் சொல்லுது, நமக்கு பாவை இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. தம்பி தங்கச்சி, எனக்கு பாவம் தான் உன்னை என்னையும் கடவுளை விட்டு பிரிக்க ஆரம்பிக்குது. மனுஷனை பிரிச்சிருச்சு, பாவம் பிரிச்சிருச்சு. பாவம் மனுஷனை பிரிச்சு மனுஷன் வெளியேற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன் தெரியுமா ஆண்டவர் அங்க பனிஷ்மெண்ட் பண்ணாரு? ஒருவேளை அங்க தேவ தூதர்களை வச்சு மனுஷனை வெளியேற்றலனா, மனுஷன் திரும்ப திரும்ப அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை புசித்து பாவத்தின் கொடூரத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆண்டவர் தேவ தூதர் மூலமா அவனை வெளியேற்றி அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருந்தாரு, மீட்பின் திட்டத்தை வச்சிருந்தாரு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் மனுஷன் தேவனை விட்டு போகும் பொழுது தேவன் அவனை மீட்கும்படியாக அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. எப்படி மனுஷனுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த திட்டம் வெளிப்படுகிற வரையும் மனுஷனோட கடவுள் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. நோவாவின் காலத்துல மக்கள் இம்மொராலிட்டி, அடல்ட்ரேஷன்ஸ், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் மிக கொடூரமானவர்களா, மிக அருவருப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் சீர்கிட்டு போனதா இருந்துச்சு. பைபிள் சொல்லுது, மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தம்பி தங்கச்சி, அந்த நேரத்தில் ஆண்டவர் நோவாகிட்ட பேசினாரு. எப்படியாக மனுஷன் மனம் திரும்புறதுக்கு 120 வருஷம் மனுஷனோட ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டே இருந்தார், வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி. ஸோ விபச்சாரக்காரங்களா, வேசித்தனக்காரங்களா, களவு செய்யறவங்களா, அருவருப்பானவங்களா வாழ்ந்தாங்க. கடவுள் 120 வருஷம் நோவாவின் மூலமா மக்களோடு பேசிட்டே இருந்தார். ஒரு பேலையை செய்ய சொன்னார். அந்த பேலை செய்யறதுக்கு 120 இயர்ஸ் ஆச்சு. அந்த 120 வருஷமும் நோவா போய் சொல்லிட்டு இருந்தாரு, மனம் திரும்புங்க, வாழ்க்கையினுடைய மரணத்தின் காரிய சமயமா இருக்கு, நம்ம எல்லாரும் மரணத்தை சந்திக்க போறோம், கடவுள் பூமி அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறான்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே இருந்துச்சு. நோவாவின் மூலமா மக்கள் கேட்கல. தங்கச்சி, உனக்கும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு முகாமில் பேசிட்டு இருக்காரு. நீ எப்படி இருக்க கொஞ்சம் யோசி. வரல மனுஷனுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஒருவேளை இந்த 120 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்ணாம நோவாவை கொண்டு போய் பெரிய மலையின் மேல வச்சுட்டு மக்களெல்லாம் அழிச்சிட்டு நோவாவை ஆசீர்வதிச்சிருக்க முடியும், ஆசீர்வதிக்கல. தம்பி தங்கச்சி, என்ன திரும்ப பண்ணாரு? 120 வருஷம் காத்துட்டு இருந்தாரு மக்கள் மனம் திரும்புவாங்கன்னு. ஆனா மக்கள் மனம் திரும்ப அர்ப்பணிக்கல. அது மட்டுமல்ல, மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி மக்கள் பாவம் செய்யும் பொழுது, பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஒரு ஆட்டை பலியிடும் பொழுது அந்த ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகும் சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தகன பலின்னு சொல்லி பலிகளை கொடுத்து ஆண்டவரை சேவிக்கும்படியா அங்க ஆண்டவர் நியமத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. ஆனா மனுஷன் அதை கடமைக்காக செய்ய ஆரம்பிச்சான், அதை வெசனமாக்கிட்டான். கடவுள் சொன்னாரு, உன் பலியும் காணிக்கையும் நான் விரும்பல, நீ அதை முழு மனசோட செய்யலன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த நியமத்தை மனுஷன் ரொம்ப எளிமையானதாக்கி அதை உதாசீனப்படுத்தினான். தம்பி தங்கச்சி, யோனாவுடைய நாட்கள்ல ஆண்டவர் மனுஷங்களோட பேசினாரு. யோனாவுடைய நாட்கள்ல மக்கள் அருவருப்பா வாழ்ந்தாங்க. யோனாவை அனுப்பினாரு போய் பேசுன்னு சொல்லி. யோனா போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. நினைவே இன்னும் 40 நாள் அழிக்கப்பட்டு போகும், மனம் திரும்புங்க, ரிப்பன்ட், மனம் திரும்புங்க, உங்க பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்லி
யோனா சத்தமா அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மக்கள் வீதியில உட்கார்ந்து தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழித்து தங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி மனம் திரும்பினாம. தம்பி தங்கச்சி, கர்த்தர் அவர்களை அழிக்கவில்லை, அவர்களுடைய அழிவுக்காக மனஸ்தாபப்பட்டான் இருக்கு. அவங்கள அழிக்கல, அவங்க கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட திரும்பினதுனால ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சாரு. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல ரோமர்களும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கடவுள் பக்தி இல்லாம போயிட்டு அன்னைக்கு உலகம் ஃபுல்லா பாவம் திரள் இருந்துச்சு. ஆக இன்னைக்கு மனுஷனை மாற்றணும்னு இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தார். இந்த உலகத்துக்கு வந்தார். பாவமே செய்யாதவராக, நன்மையே செய்யத்தக்கவராக, அன்பின் சுரூபியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனாய் தன்னை பாவித்து தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு அனுப்பினதுனால இயேசு கிறிஸ்து வந்து நன்மை செய்கிறவராய் வாழ்ந்தாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரு. தம்பி தங்கச்சி, அவர் முதலாவது எடுத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்க, ரிப்பன்ட், மனம் திரும்புங்க. உங்க வாழ்க்கை ஒரே மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. ஒரே மாதிரி உங்க வாழ்க்கையை பாவத்தில் செலுத்திட்டு இருக்காதீங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. பாவம் அழிவை ஏற்படுத்தும், பாவம் பிரிவை ஏற்படுத்தும், பாவம் உபத்திரத்தை கொண்டு வரும், பாவம் சமாதானத்தை கெடுக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்க. இதான் இயேசு சுவாமியுடைய முதல் செய்தி. தம்பி தங்கச்சி, மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்து உன்னோட பேசிக்கிட்டே இருக்காரு. மனம் திரும்பல, ஏன் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ ஆண்டவர் அறைகோல் கொடுக்கிறார்னா, அவர் பரிசுத்தமுள்ள கடவுள். He is holy. He knows sin separate us from God. ஆண்டவர் விட்டு பாவம் பிரிக்கும். மூணாவது, பாவம் ஆண்டவரை விட்டு ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்தி உன்னை அழிச்சிடும். வசனம் சொல்லுது, கர்த்தாவே தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தம் உள்ளவர். ஏன் ஆண்டவர் தம்மண்டை அழைச்சிட்டு இருக்காருன்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீ நானும் பரிசுத்தமாகணும், தூய்மையான வாழ்க்கை வாழணும், அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவரை போல வாழணும்னு சொல்லி அவர் பரிசுத்தமுள்ள கடவுளாக இருந்தாலும் உன்னை அழைச்சிக்கிட்டே இருக்காரு, அழைக்கோல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நோவாவை அனுப்புனாரு, மோசேவை அனுப்புனாரு, யோனாவை அனுப்புனாரு, தம்முடைய குமாரனை அனுப்புனாரு. மனம் திரும்பி வாழணும். நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பிரிக்குது. வசனம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் கடவுளை உன்னையும் பிரிக்கும் தங்கச்சி. பாவம் சீக்கிரம் கடவுளை தேடி வரமாட்டான். பாவம் சீக்கிரம் ஜெபிக்க மாட்டான். பாவம் சீக்கிரம் ஆலயத்துக்கு வரமாட்டான். பாவம் செய்கிறவனுக்கு பரிசுத்தத்தை குறித்து ஒரு வெறுப்பு உண்டா இருக்கும். கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஒரு வெறுப்பு உண்டா இருக்கும். தங்கச்சி, பாவம் உன்னை பிரிக்கும். முதலாவது, கடவுளுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லாம ஆக்கும். மூன்றாவது, பாவம் உன்னை அழிக்கும், பாவம் உன்னை கொல்லும். ஏன்னா தெய்வ பயத்தை சுத்தமா நீ இழந்து போயிடுவ. ஆனால் மனுஷ பாவத்திலேயே வாழக்கூடாதுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் தங்கச்சி. பாவத்திலிருந்து மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்கு கடவுள் வைத்திருக்கிற ஒரே வழி யார் தெரியுமா? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இரண்டாவது, வேறு எந்த வழியும் கிடையாது. ஏசு மட்டும்தான் வாக்குத்தத்தப்பட்ட பரிகார பலி. வேற எந்த வழியும் கிடையாது. சிலர் கோயில்ல போய் கும்பிட்டா சரியாயிடும், கங்கையில போய் குளிச்சா சரியாயிடும், பல இடங்களுக்கு போறாங்க. சிலர் ஏதாவது தான தர்மம் பண்ணி பாவத்தை கழிச்சிடலாம். நோ, வேற வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் மனுஷனை மாற்றும். பாவமே இல்லாத ரத்தத்தை சிந்தினவர். பாவம் இல்லாத ரத்தம். ஒருவேளை யோசிக்கலானே, ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு உயிரை கொடுத்தானே, அவனும் உயிரை கொடுத்துருக்கான்ல. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பஸ் டிரைவர் கார் ஓட்டிட்டு பஸ் ஓட்டிட்டு போறப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 60-70 பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் போய் பஸ் டக்குன்னு ஓரத்தில் பிரேக் அடிச்சு நிறுத்திட்டு அவர் உயிர் போயிடுச்சுன்னு அவரும் செத்து போனார்ல. ஆர்மி பீப்புள் நமக்காக உயிரை கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் செத்து போறாங்களே அப்படின்னு கேட்பேன்னா, ஏசு கிறிஸ்து செத்து போனதின் காரணம், உயிரை கொடுத்ததின் காரணம், அவர் குற்றமில்லாதவர். மற்றவங்களாம் மறுத்திருக்கலாம், ஆனா கணவன் மனைவியோடு இணைந்து ஒரு பாவ வித்து உண்டா இருக்கு. ஆனா ஏசு கிறிஸ்து
ஒரு கன்னியின் இடத்துல பரிசுத்தாவின் வல்லமையினால பிறந்ததுனால பாவமற்றவராக இருந்தார். குற்றமற்ற ரத்தம் அந்த ரத்தம், அவர்கிட்ட ஒரு பாவம் இல்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்பி தங்கச்சி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் தேடி போனார். சமாரியாவில் இருக்கிற ஒரு கிணத்துக்கு போனார். 12ஆம் மணி வேலையில் போனார். நிராகதியற்ற, ஒன்றுக்கு உதவாத, மனுஷரால் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை தேடி போனார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை தேடி இங்கே வந்திருக்காரு. உன்னை தேடி வந்திருக்கார் தம்பி தங்கச்சி. எஸ், அவர் தேடி வருகிற தெய்வம். ஒரு ஸ்கூல் மீட்டிங் நடக்கிறப்ப, அண்ணே எங்க கடவுளுக்கு உங்க கடவுளுக்கு என்னென்ன வித்தியாசம்னு ஒரு பையன் கேட்டான். நான் சொன்னேன், நீங்கள்லாம் கடவுளை தேடி போறீங்கப்பா, எங்க கடவுள் எங்களை தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம். கவனி, அந்த பெண்மணியை சந்திக்கிறார். அந்த பெண்மணிய வாழ்க்கை என்ன தெரியுமா? இன்வேலிட், செல்ல காசு, ஒன்றுக்கு பயனற்றது. சமாரியர்களாவே கலப்பின மக்கள், யூதர்கள் அவங்களை நேசிக்கவே மாட்டாங்க. இவ வாழ்க்கை இன்னும் சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கை. அவ இயேசு கிட்ட பேசுறா. இயேசு அவளோடு பேசுறாரு. உன்னோடு பேசுகிற ஒரு தெய்வம் தான் இயேசு. தண்ணிக்குள்ளன்னு கேட்கிறாரு. அவ சொல்றான், நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, பேசக்கூடாது. அவளோடு பேசினார். அவளுக்கு சத்தியத்தை சொன்னார். அவ சொன்னா, என் வாழ்க்கை சதிக்கப்பட்ட வாழ்க்கை, எனக்கு இருந்த வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. ஜீசஸ் சொன்னாரு, கடவுள் எல்லாருக்குமானவர், உன்னை நேசிக்கிறாரு. ரெண்டாவது, அவளுடைய பிரச்சனை என்னன்னு அவளுக்கு தெரியும். உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்தம், அன்பு, நித்திய ஜீவன் நான் உனக்கு கொடுப்பேன். அதை பெற்று கொடுத்துக்கும் ஹஸ்பண்டை கூட்டுவானா, எனக்கு ஹஸ்பண்ட் 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கவன் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி அவளுடைய பிரச்சனையை, அவள் பாவ வாழ்க்கையை அவளுக்கு ஆண்டவர் எடுத்து காண்பித்தார். அவன் நினைச்சா, என்ன 5 பேர் 2வது ஹஸ்பண்டை கட்டிருப்பான், அவன் நேசிப்பான். 3வது, 4வது, 5வது, 6வது இப்ப இருக்கவனு உனக்கு யாருமே உண்மையான அன்பு செலுத்தல அவன் மேல. ஏசு சொன்னாரு, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு பெண்ணுக்காக இயேசு கிறிஸ்து பல மைல் தூரம் நடந்து போய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்து அந்த பெண்ணோட பேசினார். பேசி, நான் உனக்கு அந்த ரட்சிப்பாகிய ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்குற, அதான் ஜீவ தண்ணீர். உனக்கு இயேசு கிறிஸ்து தர ஆசையா இருக்கார் தம்பி தங்கச்சி. கவனி, நடந்தது என்ன? அவளோடு பேசினாரு, வாழ்க்கையை மாற்றி அமைச்சாரு. அவ போய் ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தம்முடைய சுவிசேஷத்தின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. ரட்சிப்பு எல்லாருக்குமானது தம்பி தங்கச்சி, எல்லாருக்குமானது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கிறாரு. ஏன்னா அவர் தாழ்மையான கடவுள், அன்புள்ள கடவுள். அவரை நேசிக்கிறார் தங்கச்சி. Loving God, he is humble. தாழ்மையா இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு பெரிய ராஜவம்சத்தில் பிறக்கல, தாழ்மையா வந்தார். He is obedient, கீழ்ப்படிந்தார். கடவுளுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். ஒரு வார்த்தைக்கு ஒரு பெசகல. அவர் வாழ்க்கை மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார் போட்டு. He the healer. ஒதுக்கப்பட்ட மக்களை, கண் தெரியாத மக்களை, பாவிகள் தள்ளப்பட்ட மக்களை தேடி போனாரு, சுகம் கொடுத்தாரு. வாழ்வா சாவான்னு சொல்லி விபச்சாரத்தில் அகப்பட்ட பெண்ணை கொண்டு வந்தப்ப அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, நானும் உன்னை தண்டிக்கல, எழுந்து போன்னு சொல்லி அனுப்பினாரு. இட்ஸ் a kindful God. எல்லாரும் பாவிகளோடு பரியாசக்காரர்களும் உட்கார்ந்து, ஒரு பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார், பாவிகளை நேசித்தார். He is a teacher. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார், பரலோக ராஜ்யத்தை குறித்து சத்தியத்தை எடுத்து சொன்னார், அன்பு செலுத்தினார். தங்கச்சி, he is a teacher. அதிகாரம் உள்ளவராக போதிச்சார். மக்களை தவறான வழியில நடத்திட்டு இருந்த அந்த அதிகாரிக்கு எதிராக அவர் தைரியமா பேசினார். he is a carriage. அது மட்டுமல்ல தங்கச்சி, he is servant. தாழ்மையின் வடிவமாக தான் குழந்தை தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினான்னு பார்க்கிறோம். He is a servant of God. உனக்காக எனக்காக தம்முடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிச்சார். Submissive, முழுமையா அர்ப்பணிச்சார். அது மட்டுமல்ல,
is full of love. ஒரு இரவுல தன்னுடைய சொந்த சீஷன் முத்தத்தினால காட்டி கொடுத்தார். பிதாவுடைய சித்தத்தை ஏற்று சுயநலம் இல்லாதவரா தன்னை முழுமையாக கொடுத்தார். கடைசியாக he is full of love. பூர்ணமான அன்பை உண்மையிலே எம்எல்ஏ செலுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி குற்றவாளியாய் அவரை குறை சொல்லும் பொழுது அந்த பிலாத்து சொன்ன, நீதிபதி, இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. ஆனால் யூத சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவரை கொலை செய்யணும்னு சொல்லி அவமானத்தை சுமக்கணும்னு சொல்லி சிலுவையை எடுத்து அவர் மேலே வைத்து அவர் கொண்டு போய் கொல்கத்தா மலையில் சிலுவையில் அடித்து அவரை காயப்படுத்தினாங்க. தங்கச்சி, அவர் முழுமையாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். முழுமையாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லா மனுஷனுக்காக ஒரு உன்னதமான பரிசுத்தமான பலியை செலுத்தினார். தங்கச்சி, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தினார். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் இவர் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். நீ நானும் பிதாவாகி தேவனிடத்தில் சேர்வதற்கு இயேசு கிறிஸ்து முழுமையாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். தங்கச்சி, இன்னைக்கு உன் பாவத்தை அறிக்கை பண்ணி அவர்கிட்ட நீ மனம் திரும்பி வாழணுங்கிறத எதிர்பார்ப்பு. கண்களை மூடலாமா, செபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். தங்கச்சி, க்ளோஸ் யுவர் ஐஸ். உன் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு வேணுமா? வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படணுமா? கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் உனக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும்படியா இந்த ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கார். தங்கச்சி, தம்பி, மனம் திரும்ப. உலகத்தை தேடி ஓடி போற எது உனக்கு கை கொடுக்காது. எல்லாம் ஒரு நாள் உனக்கு கை விட்டுரும். எல்லாம் ஒரு நாள் உனக்கு எதிராக திரும்பும். உன்னை தூண்டி விட்டவங்களே உன்னை மாட்டி விட்டு போயிடுவாங்க. தயவு செய்து இந்த பாவத்தில் வந்து மனம் திரும்பு. உண்மையான அன்பு அகப்பே. அகப்பே லவ் இஸ் a true love. It's unconditional love. இன்னைக்கு உன் பாவத்தை அறிக்கை செய்வியா? ஆனால் இந்த கேம்புக்கு பல முறை வரனே, ஆனால் விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கேன், இன்னும் மனம் திரும்பலனே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பு தங்கச்சி, தம்பி, இன்னைக்கு ஒப்புக்கொடும் வாழ்க்கைய. நீ கண்ணை மூடி இருக்கிறப்ப தமிழன் இந்த பாட்டை பாடும் பொழுது நீ கண்ணை திறக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உனக்கு காண்பித்திருக்கிற பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பு தங்கச்சி, மனம் திரும்பு. அப்படியே கண்ணை மூடி தங்கச்சி, கண்ணை திறக்காது. தம்பி, கண்ணை திறக்காது. உன்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இன்பம் போல தோன்றும் முந்தன் பாவம், அதில் நிலைத்திருந்தால் நீயோ ரொம்ப பாவம். இன்பம் போல தோன்றும் முந்தன் பாவம், அதில் நிலைத்திருந்தால் நீயோ ரொம்ப பாவம். பாவத்தின் சம்பரமோ மரணம், அதில் முடிவோ நித்திய அழிவு. பாவத்தின் சம்பளமோ மரணம், அதின் முடிவோ நித்திய அழிவு. அங்கே அழுகையின் குரல் கேட்கும், அங்கே அலறல் சத்தம் துணிக்கும். அங்கே அழுகையின் குரல் கேட்கும், அங்கே அலறல் சத்தம் துணிக்கும். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே. குணப்படு சீர்படு இன்றே, இயேசு அழைக்கிறார் அணைக்கிறாரே. குணப்படு சீர்படு என்றே, இயேசு அழைக்கிறார் அணைக்கிறாரே. தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு முற்றிலுமாய் மனம் திரும்ப அர்ப்பணி.
விருப்பம் இருந்தால் என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்ல. அன்புள்ள ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து சொல்ல. அன்புள்ள ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியோ, என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன், பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். என் பாவத்துக்கான பரிகார பலியை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்காக, என் பாவத்துக்காக இரத்தம் சிந்தி மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். என் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் நீர்தான். என்னை முழுமையாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி உண்மையாய் ஜீவித்த ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உமக்காக எழுப்பி பிரகாசிக்க செய்யும். ஆண்டவரே, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நீ வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருப்ப. 2வது, பாவம் மன்னிக்கப்படுகிறதுங்கிற வார்த்தையை நீ நம்ப ஆரம்பிப்ப. 3வது என்ன தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை வாழ தீர்மானிப்ப. கடைசியா இயேசு கிறிஸ்துவை போல வாழ்றதுக்கு நீ ஒன்று அர்ப்பணித்து வாழ ஆரம்பிப்ப. ஆமென்.